வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பேன் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, 1 கப்பு கோதுமை மாவு, நாட்டு சக்கரை அதாவது ப்ரௌன் சுகர் ஒரு கப்பு, நம்மளுக்கு தேவையான அளவு அதாவது கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, செஸ்மி சீட்ஸு, அப்புறம் தேன், ஹனி வந்து நம்மளுக்கு டெக்கரேஷனுக்கு. இப்போ வந்து நம்ம இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஆவியில் வேக வைக்கலாம். இட்லி பானையில் ஆவியில் வேக வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இட்லி பானையில் ஆவியில் நம்ம வந்து வேக வைக்கிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோவை வெந்ததும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிழங்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆறின பிறகு தோலை உரிச்சிட்டு மசிச்சுட்டு காமிக்கிறோம். தோல் உரிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். மசிச்சாச்சுப்பா. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு மசிச்சாச்சு, ஸ்வீட் பொட்டேட்டோவை. இப்போ வந்து 1 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், மில்க்கு 1 கப்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் 1 கப்பு சொல்ல மறந்துட்டேன், ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்னென்னா நாட்டு சக்கரை போட்டுட்டு பத்தலைன்னா வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை வந்து 1 கப் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டர் கூட கொஞ்சம் அதோட ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சுகர் பத்துதான்னு. அதாவது நாட்டு சக்கரை, சுகர் கூட போட்டுக்கலாம், வெல்லம் கூட போட்டுக்கலாம், எது தேவைப்படுது உங்கள்கிட்ட இருக்கோ போட்டுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த டைம்லேயே போட்டு கலந்துக்கோங்க. மாவும் சரி சர்க்கரையும் சரி எது வேணுமோ அளவாக நம்ம தோசை மாவு ஊற்றுற அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ தோசைக்கல்லில் உங்களுக்கு ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். நான் வந்து டேஸ்ட்டுக்கோசம் கீ விட்டுக்கிறேன். கீ அப்ளை பண்ணிக்கிறேன். பேன் கேக்குன்றதுனால கொஞ்சம் மொத்தமாக இப்படி விட்டுக்கோங்க. ஓகே, இந்த சைஸ்க்கு மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ நெய் 1 ஸ்பூனு சுற்றி விட்டுக்கலாம். மேலே வந்து எள்ளு அப்படியே டெக்கரேஷனுக்கு எள்ளு தூவிக்கலாம். ஒரு 1 சைடு மட்டும் தூவிடுவோம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் அது. பாருங்கள், 1 சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேன் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நாம் வந்து ஹனி விட்டுருக்கோம். இந்த மாதிரி ஹனி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எப்படி வந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.